ரஞ்சித் என்ன ரஞ்சித்தே சொல்லிட்டா இல்லை அம்பேத்கரே வந்து சொன்ன மாதிரியா ஏன் இன்னைக்கு வேங்கவேலுக்கு வந்து 3 கட்ட போராட்டம் நடத்தினது மட்டுமல்ல இப்போ வரையும் கிட்ட போன 10ஆம் தேதி வரையும் எங்கள் தலைவர் வந்து கேளுமோ நான் சொல்லி முடிச்சேன் இடைமறிக்காதீங்க இல்லை இடைமறிக்காதீங்க கொஞ்சம் இருங்க ஒன்று இடைமறிக்காதீங்க நான் எல்லாம் என்னை இல்லை பேச விட்றீங்களா இல்லையா இருங்க இல்லை நான் பேச முடியாது இல்லைங்க இல்லை விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும் இல்லை நீங்க இடைமறிக்க கூடாதுங்க இடைமறிக்க கூடாது நீங்க நான் பேசும்போது என்னை விடுங்க அதெல்லாம் இடைமறிக்கிறேன் நீங்க அம்பேத்கர் நான் பதில் சொல்லு இடைமறிக்காதீங்க நீங்க வந்து இடைமறிக்காம இருங்க நான் பேசி முடிக்கிறேன் உங்க கேள்வியை நான் கேட்க மாட்டேன் நீங்க உங்க விருப்பத்துக்கு பதிலா என்கிட்ட எதிர்பார்க்க முடியாது இடைமறிக்காம இருங்க இது ரொம்ப தப்பு நான் சொல்ற பதில வந்து கேட்கறதுன்னா நான் பதில் சொல்றேன் இல்ல கேள்வி கேட்டா நீங்க டெலீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த வன்கொடுமை தொடர்ச்சியாக நடப்பதற்கும் அவர்களுக்கு தைரியம் கொடுப்பதற்கும் காரணம் இந்த அரசினுடைய செயல்பாடும் காவல்துறையினுடைய செயல்பாடு தான் நீங்க செயல்படுத்த தாண்டி குறைஞ்சபட்சம் ஒத்துக்கொள்ளுங்கள் முதல்வரே அப்படின்ற ஒரு இது வைக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கிறது அந்த புள்ளியை எப்படி பார்க்குறீங்க இந்த அரசு ஒழுங்காக அந்த சட்டங்களை வந்து எஸ்சி/எஸ்டி வன்கொடுமை சட்டத்தையோ அல்லது அது தொடர்பான சட்டங்களையோ ஒழுங்காக நடைமுறைப்படுத்தினா இந்த குற்றங்கள் குறையக்கூட செய்யும் அதில் மாற்று கருத்து இல்லை இப்போ நீங்கள் கேட்டீங்க ஒரு கேள்வி முதல்வர் அவர்களே ஒத்துக்கொள்ளுங்கன்னு ஒத்துக்கொள்ள வேண்டும் இவ்வளவு பெரிய அவலம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு காவல்துறை என்னைக்கு வந்து நேர்மையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நின்று இருக்கிறான் எஸ்சி/எஸ்டி ஆக்டை பொறுத்தளவுக்கு எப்படி டைரக்ஷன் வாங்குறாங்கன்னா எந்திரிப்பார் வழக்கறிஞர் எந்திரிச்சு எஸ்சி/எஸ்டி ஆக்ட் மைலாடுன்னு சொல்லுவார் எஸ்சி/எஸ்டி ஆக்ட் மைலாடுன்னு சொன்னாவே கிராண்டன்றாரு ஜட்ஜி இது வந்து மிக மோசமான ஒரு நடைமுறை நீதித்துறையிலே இருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை மீது நம்பிக்கை இல்லைன்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இதை விட யாரும் ஒரு கூட்டணியில் இருந்துக்கிட்டு பேச முடியும் ஆம்ஸ்ட்ராங்கோடைய மரணத்துக்கு பிறகு ஒரு பேரணி நடத்துகிறாங்க அந்த பேரணியில் வந்து விசிகா வந்து தலைவர் திருமாவளவன் வந்து சொல்கிறாரு ரஞ்சித் நடத்துகிற பேரணிக்கு போகாதுன்னு ஒரு வார்த்தை எங்கள் தலைவர் சொல்லலை நல்லா புரிஞ்சுங்க எங்கள் தொண்டர்களை நாங்கள் எஜுகேட் பண்ணுறோம் எங்கள் தொண்டர்களை நாங்கள் வந்து அவர்களை வந்து மிகச்சரியான பாதை நடக்கும்னு நாங்கள் சொல்கிறோம் அது அவங்களுக்கு எதிராக எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை எங்கள் தலைவர் வந்து அவர்களை எதிர்த்து செயல்படணுங்கிற அளவுக்கு இங்கே எங்கள் தலைவருக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை வணக்கம் வணக்கம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் 2 நாளைக்கு முன்னாடி உங்களில் ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுறாரு அதை ஒட்டி இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் வந்து அதை டேக் பண்ணி ஒரு இது போடுறாரு தமிழகத்தில் வந்து ஜாதிய கொடுமைகள் வந்து நாளுக்கு நாள் அதிகரிக்கிட்டே இருக்குது இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க குறைஞ்சபட்சம் இதை ஒத்துக்கங்க முதல்வரே அப்படின்னு சொல்கிறாரு எந்த புள்ளியிலிருந்து இந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கிறது ரஞ்சித்து சொல்கிற அந்த செய்தியில் நானும் உடன்படுறேன் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை கண்டிப்பாக வந்து தமிழகத்தில் சாதிய வன்கொடுமைகள் எப்போதும் போல நிலவி கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் சமீப காலங்களில் சமூக வலைத்தளங்கள் வந்த பிறகு அதில் வந்து நிறைய வந்து இந்த வெறுப்பு அரசியல் வெறுப்பு பிரச்சாரம் என்பது சாதி அடிப்படையிலும் மத அடிப்படையிலும் மிக மோசமாக பரப்பப்பட்டு வருகிறது அதுவும் ஒரு காரணமாக இருக்குது அதிகரிக்கிறதுக்கு அந்த வகையில் வந்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் சாதிய வன்கொடுமைகள் தலித்துகள் மீதான தாக்குதல்கள் பாலியல் வன்கொடுமைகள் வந்து இளைஞர்களை வந்து மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாக்குகிற இந்த நிலைமை வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கு குறிப்பாக சொல்லப்போனால் வேங்கை வயல் பிரச்சனை இன்னும் அதுக்கான தீர்வு கிடைக்கல தீர்வு வந்து பாதிக்கப்பட்டவனே குற்றவாளியாக மாற்றுகின்ற இந்த அவலம் இன்றைக்கி நடந்திருக்கு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இப்போ சமீபத்தில் பைக் ஓட்டினதுக்காக புல்லட் ஓட்டினதுக்காக ஐயாச்சாமிங்கிற ஒரு இளைஞன் வந்து 2 கையும் வெட்டப்பட்டிருக்கிறான் இப்படி வந்து எங்கே பார்த்தாலும் கொடி ஏற்ற முடியல விடுதலை சிறுத்தைகள் கொடியே வந்து ஒரு தீண்டத்தகாத ஒரு கொடியாக இன்றைக்கு பார்க்கப்படுகிற இந்த சூழல் காவல்துறையே பார்க்கிற சூழல் வந்து இன்றைக்கி இருக்குது இது சமூக அவலம் ஒரு பக்கம் என்று சொன்னாலும் காவல்துறையினுடைய வந்து அந்த பயங்கரவாத தாக்குதல் அதாவது காவல்துறையின் பயங்கரவாதமும் வன்கொடுமையும் தலித்துகள் மீது அதிகரிச்சிருக்கு இப்படிப்பட்ட சூழலில் வந்து இதை தடுப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை மாறி மாறி எந்த ஆட்சி வந்தாலும் அதை உரிய கவனம் செலுத்தலை என்பது தான் வேதனைக்குரிய உண்மை அதாவது சட்டத்தை ஒழுங்காக செயல்படுத்தினாவே இதெல்லாம் கொஞ்சம் குறையும் அவங்க சட்டத்தை செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க இப்போ நீங்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குது இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா ஆய்வு செஞ்சோம்னா 5% கூட முறையாக செயல்படுத்தப்படவில்லை நீங்கள் செயல்படுத்துறதை தாண்டி குறைஞ்சபட்சம் ஒத்துக்கொள்ளுங்கள் முதல்வரே அப்படின்ற ஒரு
இது வைக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கிறது, அந்த புள்ளியை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஏன்னா அது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சிவகங்கையில் வந்துட்டு இப்போ அந்த பைக்கு வெட்டினதுக்காக பைக் புல்லட் ஓட்டுறதுக்காக கையை விட்டுருக்காங்க. ஆனால் காவல்துறை தரப்பு என்ன சொல்லப்படுது, பட்ட பேர் சொல்லி கூப்பிட்டா முன்விரோதம் இப்படி போன்ற காவல்துறையினுடைய சொல்லக்கூடிய பதில்கள் வந்துட்டு ஒரு சமாதானப்படுத்துவதற்கு, இங்கே இருக்கக்கூடிய மக்களை மட்டுப்படுத்துவதற்கான ஒரு முரண்பாடான ஒரு கருத்தை தெரிவித்து வச்சுட்டாங்க. காவல்துறை எப்போதும் தலித்துகள் மீதான தாக்குதல்களை வந்து நீர்த்து போக செய்வதற்கு தான் பார்ப்பாங்க. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குது. இப்போ வந்து ஒரு தலித்து பாதிக்கப்படுறான், ஒரு ஆதிக்க சாதியை சார்ந்த ஒருவன் வந்து ஒரு தலித்தை வந்து ஒரு வன்கொடுமை புரிகிறான். அப்போ அந்த தலித்து போய் SC/ST வன்கொடுமை சட்டத்தின் கீழே ஒரு வழக்கு கொடுக்குறான்னா, முதல்ல காவல்துறை இந்த வழக்கை வாங்குறதே இல்லை. அப்படியே வாங்கினாலும் வந்து ரொம்ப போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணி இந்த பாதிக்கப்பட்ட நீ வந்து புகாரை பதிவு பண்ணு அப்படின்னு சொன்னாலும் எஃப்ஐஆர் போடுறதில்ல. அப்படியே எஃப்ஐஆர் போடுறேன் அப்படின்னு ஒரு நிலைமை வந்துச்சுன்னா உடனே யார் வன்கொடுமை நடத்தினானோ அந்த ஆதிக்க நபரை, அந்த ஆதிக்க சமூகத்தை சார்ந்த நபரை கூப்பிட்டு இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தா பாருங்க தலித்தை, அவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை எழுதி வாங்கி, அவன் மேலே ஒரு புகாரை எழுதி வாங்கி அவனை மிரட்டுறது, அந்த தலித்தை மிரட்டுறது. நீ உன் மேலேயும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நான் எஃப்ஐஆர் போட்டால் 2 பேர் மேலே தான் நாங்கள் எஃப்ஐஆர் போடுவோம், 2 பேரும் ஜெயிலுக்கு போகணும், ஒன்று வந்து 2 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டுமா அல்லது காம்ப்ரமைஸ் ஆகி போறியா அப்படின்னு கேட்குற மிரட்டுகிற ஒரு விஷயம் இருக்குது. அப்படியே நீ எஃப்ஐஆர் போட்டே ஆகணும்னு எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா அவன் கவுண்டர் கம்ப்ளைண்ட்டை வாங்கி அதை ஒரு எஃப்ஐஆரை போடுறாங்க. இது கேஸ் அண்ட் கவுண்டர்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் கூட பெயில் வந்து கொடுத்துறாங்க. பெயில்னா கொலப்புறம் வழியாக பெயில் வந்து SC/ST ஆக்டில் பெயில் கிடையாது. கண்டிப்பாக வந்து செக்ஷன் 18 வந்து பெயில் கிடையாதுன்னு சொல்லுது. SC/ST ஆக்ட் 1989 சொல்லுது. ஆனாலும் கூட கொல்லைப்புறம் வழியாக ஒரு டைரக்ஷனுங்கிற பேரில் வாங்கி அதை போய் வந்து அவங்க அழகாக தப்பிச்சுக்கிறாங்க. சாதியவாதிகள் உள்ளே போகிறதே இல்லை, கைது பண்ணுறதே இல்லை. இது ஒரு எழுதப்படாத சட்டமாக இருக்குது. நீங்கள் ஹைகோர்ட்டே எப்படி இருக்குன்றீங்க? ஹைகோர்ட்டில் எழுந்து ஒருத்தன் வந்து இப்போ அந்த டைரக்ஷன் வாங்குறதுக்கு ஒரு ஆதிக்க சமூகத்தை சார்ந்த தரப்பில் ஒரு வழக்கு பதிவு வந்து மூவ் பண்ணுறாங்க ஹைகோர்ட்லனா, எந்திரிச்சு ஒன்றுமே பேச வேண்டாம். ஒரு சாராய கேஸ் கூட மூக்கை பிடிச்சிக்கிட்டு பேசணும், மூச்சு பிடிச்சிட்டு பேசணும். இவ்வளோ தான் வச்சுருந்தேன், அவ்வளோ தான் வச்சுருந்தேன், விடுதலை பண்ணிங்கன்னு மூச்சு பிடிச்சிட்டு பேசுவாங்க. ஒரு குறைந்தபட்சம் ஒரு வேடிக்குவாரல், ஒரு வார்த்தை சண்டையில் கூட மூச்சு பிடிச்சிட்டு பேசணும். 506(2) சொல்லப்படுகிற கொலை மிரட்டல் எடுக்கிற அந்த வழக்கில் கூட மூச்சு பிடிச்சிட்டு பேசினா தான் பெயில் கிடைக்குமா கிடைக்காதான்னு தீர்மானிப்பாங்க ஜட்ஜஸ். ஆனால் SC/ST ஆக்டை பொறுத்தளவுக்கு எப்படி டைரக்ஷன் வாங்குறாங்கன்னா, எந்திரிப்பார் வழக்கறிஞர், எந்திரிச்சு SC/ST ஆக்ட் மைலாடுன்னு சொல்லுவார். SC/ST ஆக்ட் மைலாடுன்னு சொன்னாவே கிராண்டன்றாரு ஜட்ஜி. இது வந்து மிக மிக ஒரு மிக மோசமான ஒரு நடைமுறை நீதித்துறையிலே இருக்கிறது. இவ்வளோ பெரிய அவலம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. காவல்துறை என்னைக்கு வந்து நேர்மையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நின்று இருக்கிறான்? பாதிக்கப்பட்ட மக்களுக்காக காவல்துறை ஒழுங்காக நடந்தால், இந்த அரசு ஒழுங்காக அந்த சட்டங்களை வந்து SC/ST வன்கொடுமை சட்டத்தையோ அல்லது அது தொடர்பான சட்டங்களையோ ஒழுங்காக நடைமுறைப்படுத்தினா இந்த குற்றங்கள் குறையக்கூட செய்யும். இவன் என்ன குற்றம் செஞ்சாலும் தப்பிச்சுக்கலாம், நம்ம மேலே கேஸ் உள்ளாது, நம்ம ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு சாதி பின்புலம் இருக்குது, நாம் வந்து அரசியல் பின்புலம் இருக்குது, நமக்கு பண பலம் இருக்குது, அதை வச்சு தப்பிச்சுக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அது அந்த முடிவுக்கு ஏற்பதான் நடக்குது. அவன் ஈஸியாக தப்பிச்சுக்கிறான். அப்போ தப்பிக்கும் போது அடுத்தவன் அந்த தைரியமாக அந்த குற்றத்தை செய்கிறான், அந்த வன்கொடுமையை நிகழ்த்துறான். இந்த வன்கொடுமை தொடர்ச்சியாக நடப்பதற்கும் அவர்களுக்கு தைரியம் கொடுப்பதற்கும் காரணம் இந்த அரசினுடைய செயல்பாடும் காவல்துறையினுடைய செயல்பாடும் தான். அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ நீங்கள் கேட்டீங்க ஒரு கேள்வி, முதல்வர் அவர்களே ஒத்துக்கொள்ளுங்கன்னு. ஒத்துக்கொள்ள வேண்டும். இப்போ அவர் மட்டும் கேட்கல, நாங்கள் எல்லாருமே கேட்குறது அதுதான். ஏன்னா ஒரு உடம்புல வந்து ஒரு நோய் இருக்குது என்பதை நாம் ஒத்துக்கொண்டாதான் அந்த நோய்க்கு வந்து நாம் மருந்து சாப்பிடுவோம், அல்லது அந்த நோயை தீர்ப்பதற்கு உரிய மருத்துவரை பார்ப்போம். இப்போ நம்ம ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ நோய் இருக்கிறதே ஒத்துக்க மாட்டேன்னா அப்போ மருந்து சாப்பிட மாட்டேன் அல்லது மருந்து கொடுக்க மாட்டேன்னு அர்த்தம். அப்போ இங்கே வன்கொடுமை நிகழ்கிறது, இதை வந்து அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும், முதல்வர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் அதை தீர்ப்பதற்கு, அதை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கையை முதல்வரால் எடுக்க முடியும், அரசால் எடுக்க முடியும். இப்போ இவ்வளவு பிரச்சனை சொல்றீங்க. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இங்கே தலித் மக்களுடைய குரலாக இருக்கக்கூடிய தனித்தொகுதி எம்எல்ஏ எம்பிக்கள், அதாவது சட்டமன்றத்தில் கூடிய எம்எல்ஏக்கள் எதுவுமே பேசல, அவங்களுக்கு இதை விட முக்கியமான வேலைகள் இருக்கு, அதனால் நாங்கள் உங்களுக்கு அறிக்கை தருவோம் சொல்றாரு. இல்லை, அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே பேசலைன்னா அதில் வந்து விடுதலை சிறுத்தைகள் எக்ஸப்ஷன். நீங்கள் மற்ற இல்லைங்க, தனித்தொகுதியிலேருந்து போட்டிடுறோம்.
நாங்கள் தான் போராடுறோம், நாங்கள் தான் குரல் கொடுக்குறோம், நாங்கள் தான் வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணுறோம். இன்றைக்கி வேங்கவேலுக்கு வந்து 3 கட்ட போராட்டம் நடத்தினது மட்டுமல்ல, இப்போ வரையும் கிட்ட போன 10ஆம் தேதி வரையும் எங்கள் தலைவர் வந்து கேளுமோ, நான் சொல்லி முடிச்சேன், இடைமறிக்காதீங்க. இல்லை இடைமறிக்காதீங்க, கொஞ்சம் இருங்க, ஒன்று இடைமறிக்காதீங்க. நான் எல்லாம் என்னை இல்லை பேச விட்றீங்களா இல்லையா? இருங்க இல்லை நான் பேச முடியாது. இல்லைங்க இல்லை விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும் இல்லை நீங்கள் இடைமறிக்க கூடாதுங்க, இடைமறிக்க கூடாது. நீங்க நான் பேசும்போது என்னை விடுங்க. அதெல்லாம் இடைமறிக்கிறேன். நீங்க அம்பேத்கர் நான் பதில் சொல்லி இடைமறிக்காதீங்க. நீங்க வந்து இடைமறிக்காம இருங்க, நான் பேசி முடிக்கிறேன். உங்க கேள்வியை நான் கேட்க மாட்டேன். நீங்க உங்க விருப்பத்துக்கு பதிலை என்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. இடைமறிக்காம இருங்க. இது ரொம்ப தப்பு. நான் சொல்ற பதிலை வந்து கேட்கறதுன்னா நான் பதில் சொல்றேன், இல்ல கேள்வி கேட்டா நீங்க டெலிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சொல்லுங்க உங்க பதில சொல்லுங்க. நீங்க வந்து தேவையில்லாம இடைமறிக்க கூடாது. எப்படி பதில் சொல்றது? விடுதலை சிறுத்தை எக்ஸெப்ஷன் சொல்றீங்கல்ல, அம்பேத்கர் வந்துட்டு புனே ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வெறும் விடுதலை சிறுத்தைக்கு மட்டும் தனி தொகுதி வாங்கி கொடுத்துருக்காரா? அங்க இருக்கக்கூடிய திமுக அதிமுக எம்எல்ஏக்களோட கேள்வி, அதுதான் என்னோட கேள்வியா இருக்கு. அவர்களும் நீங்க விடுதலை சிறுத்தை மட்டும் குரல் கொடுத்தா போதுமா? திமுக அதிமுக இருக்கக்கூடிய தனித்தொகுதி எம்எல்ஏக்களுடைய பணி என்னவா இருக்குதா இங்க கேள்வியா இருக்கு. நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. உங்க கூட்டணி கட்சி தானே? கூட்டணி கட்சினா அவங்க வேற கட்சி, அவங்களுக்கு வேற தலைவர், அவங்களுக்கு வேற கொடி, சரிதானா? அவங்களுக்கு வேற கொள்கை, எங்களுக்கு வேற கொடி, எங்களுக்கு தனி தலைவர், கண்டிப்பாக எங்களுக்கு கொள்கை வந்து தனித்துவமானது, சரிதானா? கூட்டணி கட்சினா நாங்கள் ஏதாவது ஒரு புள்ளியில் தான் கூட்டணி சேர்ந்துருக்கிறோம். இப்போ வந்து எல்லாத்துலேயும் உடன்பட்டு போனால் நாங்கள் எதுக்கு தனியாக கட்சி வச்சுக்கணும், கொடி வச்சுக்கணும், எங்களுக்கு தலைவர் இருக்கணும், கோட்பாடு கொள்கை எங்களுக்கு எல்லாத்தையும் உடன்படல. தலித்துகள் விஷயத்திலும் கூட இங்கே இருக்கக்கூடிய ஒரு இப்போ ஒவ்வொரு ஜாதி அமைப்புகளுக்கான இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அங்கே சாதி ஜனங்கள் ஒன்று இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய தனித்து இருக்கக்கூடிய தனித்தொகுதி எம்எல்ஏக்கள் ஏன் ஒரு ஒத்த கருத்து சேர முடியாத ஒரு சூழல் இருக்குது? கட்சி கடந்து ஒரு ஒத்த கருத்து சேர முடியாத ஏன் சூழல் இங்கே இருக்குது? இதுக்கு நான் பதில் சொல்ல நீங்கள் அனுமதிக்கிறீங்களா? சொல்லுங்கள். கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் பதில் சொல்லிடுறேன். இதுக்கு அடிப்படையே வந்து பிரச்சனை. அடிப்படை என்ன பிரச்சனை தெரியுங்களா? புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் 1930, 31, 32 நடந்த வட்டமேசை மாநாட்டில் லண்டனில் நடந்த வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டு இங்கே வந்து தனி தொகுதியை வந்து கேட்டார். ஆமாம், தனி தொகுதினா இரட்டை வாக்குரிமையுடன் கூடிய தனி தொகுதி, சரிதானா? அப்போ அவங்க 2 ஓட்டு போடுவாங்க. ஒரு ஓட்டு வந்து இந்த சட்டமன்ற தொகுதின்னு வச்சுக்கலாம், இல்லை பாராளுமன்ற தொகுதினா அதில் தலித்துகள் மட்டுமே வாக்களிக்கக்கூடிய ஒரு நபர் தலித்து ஒருத்தர் நிற்பார், அவருக்கு ஒரு ஓட்டு. அப்புறம் தலித்து நான் தலித்து தலித் அல்லாதவர்கள் எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு வேட்பாளர் நிற்பார், அவருக்கு ஒரு ஓட்டு. இரட்டை வாக்குரிமை கேட்டார். அப்படி இரட்டை வாக்குரிமை எதுக்கு கேட்டார்னா, தலித்துகள் மட்டுமே வாக்களித்து வெற்றி பெறக்கூடிய அந்த உறுப்பினர் சட்டமன்றத்தில் தலித்துகளுடைய பிரச்சனையை பேச முடியும். அவன் அந்த உறுப்பினர் அந்த ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கார் இல்லையா, அவரு நான் தலித்துக்காக வாய மூடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அல்லது அவங்க ஓட்டு போட்டு இவர் ஜெயிக்கணுங்கிற அவசியம் வராது. தலித்துகள் மட்டுமே ஓட்டு போட்டு ஜெயிக்கிறதுனால தலித்துகள் பிரச்சனை தைரியமாக பேச முடியும். ஆனால் இப்போ அது வந்து 1932 ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி கம்யூனல் அவார்டுன்னு ராம்சே மெக்டொனால்டு வந்து இங்கிலாந்துடைய பிரதமராக இருந்தார். அவர் பிரதமராக இருக்கும் பொழுது அந்த வந்து இரட்டை வாக்குரிமை கூடிய தனி தொகுதியை கொடுத்துட்டார். அந்த இங்கிலாந்து அரசு கொடுத்துருச்சு, இந்த தனி தொகுதி முறையை, இரட்டை வாக்குரிமை முறையை கொடுத்துருச்சு. ஆனால் அதனை மகாத்மா என்று அழைக்கப்படக்கூடிய காந்தி அவர்கள் இந்த அதாவது அவரும் அந்த வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிறாரு. இந்த தனி தொகுதியினும் கூட இரட்டை வாக்கு முறையை வந்து தடுப்பதற்கு முயற்சி பண்ணுறாரு. அங்கே இருக்கிற முஸ்லீம் உடைய பிரதிநிதி கிட்ட கூட போயிட்டு நீங்கள் ஒத்துக்காதீங்க, அம்பேத்கருடைய கோரிக்கைக்கு ஒத்துக்காதீங்கன்னு சொல்லி தடுக்க முயற்சி பண்ணுறாரு. என்னவோ லாபி பண்ணுறாரு, நிறைய லாபி பண்ணுறாரு. அந்த லாபியெல்லாம் வந்து தோற்று போகுது. அம்பேத்கருடைய வாதம் வெற்றி பெறுகிறது. அம்பேத்கருடைய அந்த வந்து அவர் எடுத்து வைக்கிற அந்த வாத முறையும் ஆதாரங்களும் வந்து வெற்றி பெற்று தான் கம்யூனல் அவார்டு கொடுக்குறாங்க, இரட்டை வாக்குரிமை கொடுக்குறாங்க. அங்கே ஜெயிக்க முடியாத காந்தி இங்கே இந்தியாவில் எரவாடா சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது, இந்த கம்யூனல் அவார்டு வரும்பொழுது சிறைச்சாலையில் இருக்கிறார். அந்த சிறைச்சாலையிலேயே இந்த இரட்டை வாக்குரிமை முறையை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறார். உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது அம்பேத்கருக்கு நெருக்கடி ஏற்படுது. அது வந்து இந்த இரட்டை வாக்குரிமை முறையை நீங்கள் வந்து ரத்து பண்ணுறதுக்கு ஒத்துங்க, தலித் அல்லாதவர்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போடுற ஒரு தனி தொகுதி முறையை வந்து ஒத்துங்க அப்படின்னு கேட்கும்போது அம்பேத்கர் ஒத்துக்க மறுக்கிறார். அப்போ வந்து கிருபாலனி, ராஜகோபாலாச்சாரியார், அப்புறம் வந்து மதன் மோகன் மாளவியா,
இவர்களெல்லாம் வந்து அம்பேத்கரை போய் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒத்துக்கவும் மறுக்கிறார். அப்போ காந்திக்கு உடல்நிலை சீர்கேடாகுது. இது ஒரு பெரிய வன்முறை. காந்தி அகிம்சை பண்ணார்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடைத்த அந்த அரசியல் அதிகாரத்தை, ஒரு சரியான ஒரு அதிகாரத்தை வந்து தடுக்க வேண்டும், கெடுக்க வேண்டும் என்று காந்தி இருந்த செய்த ஒரு வன்முறை. அது எங்களை பொறுத்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வன்முறை. இன்னைக்கு வந்து தலித் மக்களுடைய முதல் எதிரி என்றால் காந்தியைத்தான் சொல்ல வேண்டும். காரணம் என்னன்னா, இன்னைக்கு வந்து அந்த இரட்டை வாக்குரிமை முறையை தடுக்கிறதுக்கு அவர் உண்ணாவிரதம் இருந்ததுனால அவர் உயிர் போடுங்கிற அந்த சூழலில் அப்படியும் அம்பேத்கர் வந்து ஒத்துக்கல. அம்பேத்கர் சொன்னார் வந்து கேட்டவங்கள்ட்டலாம், என்னை இந்த மின் கம்பத்தில் வந்து நீங்கள் தூக்கில் போட்டாலும் நான் வந்து என்னுடைய மக்களுடைய உரிமையை நான் இழப்பதற்கு அதை வந்து நான் வந்து விட்டு கொடுப்பேன், விடமாட்டேன், மறுப்பேன், அதை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி உறுதியாக இருந்தவர்கிட்ட ஒரு அச்சத்தை உருவாக்குறாங்க. என்ன அச்சம்னா, ஒருவேளை காந்தி செத்து போயிட்டார்னா இந்தியா முழுக்க இருக்கிற கிட்டத்தட்ட 6 கோடி பேர், அன்னைக்கு 6 கோடி தலித்துகளுடைய உயிருக்கு ஆபத்து, அவருடைய உடைமைகளுக்கு ஆபத்து, எங்கே பார்த்தாலும் வன்முறை நடக்கும் என்கிற அந்த சூழல் வந்து உருவாக்கப்பட்ட பிறகு இப்போ மக்களை விட வந்து மக்களுடைய உயிரும் உடைமையும் முக்கியங்கிற அடிப்படையில், உடைமைனா என்ன இருக்க போகுது, ஆனால் உயிர் முக்கியம் இல்லையா? அவன் குடிசை வீட்டில் தானே வாழ்வான். அப்போ அடிச்சு நொறுக்குவான், தீ வைப்பான், கொல்லுவான். நாடு முழுக்க தலித்துகளை பாதுகாக்கிற ஒரு சூழல் இருக்காது. அன்றைக்கி என்ன இருந்துச்சு? அம்பேத்கர் ஒருத்தர் தானே. அப்போ வந்து அது வேறு வழி இல்லாமல் காந்தியினுடைய அந்த வன்முறையான அந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு உடன்பட்டு அவர் வந்து ஒத்துக்கிறாரு. அப்படி ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டதான் பூனா ஒப்பந்தம்னு சொல்கிறாங்க. அது 1932 செப்டம்பர் மாதம் 24 நடைபெற்ற ஒப்பந்தம் அது. சரிங்களா? அந்த பூனா ஒப்பந்தம் தான் இன்னைக்கு இந்த தனி தொகுதி முறை. இன்னைக்கு வந்து பாராளுமன்றத்தில் 7 தனி தொகுதி முறையும் சட்டமன்ற தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் 7 பாராளுமன்ற தொகுதி தனி தொகுதியாகும், 44 வந்து தனி தொகுதி சட்டமன்றத்துலேயும் இருக்குது. ரைட்டுங்களா? இதில் ஓட்டு போடுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, தலித்தும் ஓட்டு போடுவாங்க, நான் தலித்தும் ஓட்டு போடுவாங்க. இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். ஒரு சட்டமன்ற தொகுதி எடுத்துங்க. இன்றைக்கி வந்து இங்கே நம்ம இருக்கிறோம், இது வந்து ஒரு எக்மோர் சட்டமன்ற தொகுதின்னு வச்சுக்கலாம். எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இது தனி தொகுதி. இந்த தனி தொகுதியில் இருக்கிற தலித்துகள் யாருமே ஓட்டு போடாமல் வெறுமே தலித் அல்லாதவர்கள் மட்டும் ஓட்டு போட்டால் கூட அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிடுவார். அல்லது இங்கே தனி தொகுதிக்குள்ளே தீர்மானிக்கிற சக்தி தலித் அல்லாதவர்களாக இருப்பாங்க. அப்போ தலித் அல்லாதவர்கள் ஓட்டு அவருக்கு தேவைப்படுது. அப்போ அவங்க ஓட்டு போடுறதான் ஜெயிக்க முடியுங்கிற நிலைமை. அப்போ அப்படி வந்து ஜெயிச்சு போகிறவங்க அந்த தொகுதியில் அல்லது இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற வன்கொடுமையை எப்படி தைரியமாக பேசுவாங்க? அப்போது யார் இன்றைக்கு உருவாகி இருக்கிறாங்கன்னா, வந்து இந்த மாதிரி வந்து தலித் அல்லாதவர்களுடைய வாக்கை நம்பி இருக்கிறவர்கள் தான் இன்றைக்கி உருவாகிருக்கிறாங்க. அதில் இன்றைக்கி அப்படி இருந்தாலும் கொள்கையோடும் கோட்பாட்டோடும் யார் இருக்காங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் இருக்குது. மற்ற நீங்கள் வந்து திமுகவில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ, அதிமுகவில் இருக்கிற சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களோ, அல்லது இன்றைக்கி பிஜேபியில் இருக்கிற நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களோ அவங்க தைரியமாக பேசுவாங்களான்னா அதுக்கு வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. அது இல்லைன்னு கூட சொல்லலாம். ரஞ்சித் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டே வர்றாரு, இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சி வேறுபாடு, அவர் பேசுகிறது வந்து வெறும் விசிக்காவும் பேச கிடையாது, கட்சி பாகுபாடின்றி தனித்தொகுதியிலிருந்து போட்டிட்டு வெல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக தலித் பிரச்சனைகளுக்கு கட்சி சார்பு என்று குரல் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அவருடைய வீடுகளை முற்றிட வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அப்படி இருந்தும் கூட இங்கே இருக்கக்கூடிய தலித் பிரச்சனைகளுக்கு தனித்தொகுதி எம்எல்ஏ, அது அதிமுக எல்லா கட்சியும் சார்ந்து எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஒரு கவனம் செலுத்துறதுல விசிகா மட்டும் குரல் கொடுத்து கொண்டு, நீங்கள் சொல்கிற மாதிரி விசிகா மட்டும் குரல் கொடுத்துக்கிட்டு அந்த பூனா ஒப்பந்தப்படி கிடைக்கப்பட்ட உரிமை பயனில்லாமல் போச்சு தான் அவர் சொல்கிறாரு. நிச்சயமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, பூனா ஒப்பந்தமே ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறை தலித்து மக்கள் மீது. இன்றைக்கி வந்து நான் இன்னொரு செய்தி உங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வருத்தப்பட்ட ஒரு செய்தி உண்டு என்று சொன்னால், ஒரு விஷயம் உண்டு என்று சொன்னால், அது பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது தான். பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதை மாற்றுவதற்கு பல முறை அம்பேத்கர் முயற்சி பண்ணார். அவர் இந்திய அரசியலமைப்பு சட்ட தந்தை அந்த வரைவு குழுவினுடைய தலைவராக இருக்கிற பொழுது கூட அந்த வரைவு குழுவின் மூலமாக கூட மாற்றுவதற்கு முயற்சி பண்ணார். சர்தார் பட்டேல் போன்றவர்கள் அதில் ஒத்துக்கல. அங்கேருந்து வந்து அப்போ அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் வந்து அதை ஏற்க மறுத்துட்டாங்க. அதன் பிறகு வந்து பல முறை 1956 அவர் இறக்கும் வரை அவர் வந்து அந்த முயற்சியில் இருந்தார். கடைசி வரை அவர் வந்து வருத்தப்பட்ட, மனம் நொந்து போன ஒரு செய்தி என்னென்னா, ஒரு விஷயம் என்னென்னா, பூனா ஒப்பந்தத்தில் அவர் கையெழுத்திட்டது தான். ஏன் அவர் அவ்வளோ வருத்தப்பட்டார்னா, இப்படிப்பட்ட ஸ்டூஜஸ் வந்து உருவாவாங்கன்னு தான். யார் ஸ்டூஜஸ்ஸு?
இந்த மக்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ்னு போயிட்டு இந்த மக்களுக்காக என்ன கொடுமை நடந்தாலும் வாயை திறக்காதவர்கள் தான். நான் என்ன கேட்குறேன், அதிமுகவில் தலித் எம்எல்ஏக்கள் இல்லையா? திமுகவில் தலித் எம்எல்ஏக்கள் இல்லையா? இவர்களெல்லாம் வந்து வேங்கவேல் விஷயத்தில் ஏதாவது சட்டமன்றத்துக்குள்ளே பேசுனாங்களா? மக்களுக்காக பேசுனாங்களா? பேச முடியாது. காரணம், அவர்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு சீட்டு அந்த கட்சி கொடுக்குது, அந்த கட்சியினுடைய தலைவர்கள் கொடுக்குறதா நினைக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு சீட்டு கொடுத்தது அம்பேத்கர் கொடுத்துருக்கிறாரு. அவர் வந்து வடித்து தந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கிறது. ஆனால் இங்கே யாரை இங்கே விரும்புகிறாங்கன்னா, ஒரு வந்து என்ன, ஒரு பப்பட்டு, ஒரு பொம்மையாக இருக்கிறவங்க. நான் ஒன்று வந்து நிறுத்துகிறேன், நீ வந்து நான் சொல்கிறது கேட்டுக்க, கட்சியினுடைய முடிவுக்கு கட்டுப்படு, கொறடா உத்தரவை நீ செயல்படுத்து. நீ வந்து தனியாக பேச முடியாது, தனி கருத்து நீ வச்சுருந்தாலும் அது கட்சி தலைமை மீறி பேச முடியாது. பேசினா உன் மீது நடவடிக்கை எடுப்போம், உன்னை ஓரம் கட்டுவோம், அடுத்த முறை உனக்கு சீட்டு கிடையாது. இந்த நிலைமை தானே இருக்குது. இப்போ இது மாற்றணும்னு சொன்னாக்கா அடிப்படையில் கையை வைக்கணும். என்ன அடிப்படையில் கையை வைப்பது? இரட்டை வாக்குரிமை கூடிய வந்து ஒரு தனித்தொகுதி முறையை திருப்பி வந்து நம்ம வந்து பெறணும். அதை தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிட்டத்தட்ட 2000 வந்து இந்த 2001 திருநெல்வேலியில் ஒரு மாநாடு நடத்தணும், இரட்டை வாக்குரிமை மாநாடு. அப்போ அதுதான் பிரச்சனை. அதனால வந்து அவர்கள் பேசணும்னா பேச மறுக்கிறாங்க. அதுக்கு இதுதான் காரணம். இது சரியானா இது சரியில்லை தான். இப்போ ரஞ்சித் போன்ற தலித் ஆர்வலர்கள் இது போன்ற அரசுக்கு எதிராக பேசும் பொழுது பிசிகாவை கடமையாக பயன்படுத்தி அரசு வந்து தப்பிச்சு கொள்ளுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சமூக வலைதளங்கள் வச்சுருக்கு. ஏன்னா ரஞ்சித்துக்கு எதிராகவே பேசக்கூடிய சூழலும் எதிர்மறையான விமர்சனங்களும் வந்துகிட்டே இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அது வந்து சமூக வலைத்தளங்களில் பேசுகிறதெல்லாம் ஒரு வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. அவன் தோன்றினதை எழுதுவான். நீங்கள் வந்து நீங்கள் எங்கள் மீது வேறு யாருக்காவது சிக்கல் இருக்கா, அல்லது நாங்கள் யாரையாவது வந்து நாங்கள் புறக்கணிக்கிறோமா? நாங்கள் வந்தால் நாங்கள் எங்கள் தலைவர் எடுப்பு தான் முடிவு. ஆம்ஸ்ட்ராங்கோடைய மரணத்துக்கு பிறகு ஒரு பேரணி நடத்துகிறாங்க. அந்த பேரணியில் வந்து பிசிகா வந்து தலைவர் திருமாவளவன் வந்து இப்போ சொல்கிறாரு. அந்த மேடையில் சொல்கிறாரு, நம்ம வந்து மாதிரி போராட்டங்கள் எடுக்கும்போது நம்மள இருந்தே ஒரு அண்ணனை வந்து முன்னிறுத்தி ஆட்சியாளர்கள் இந்த போராட்டத்தை மழுங்கடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. அதே போன்று ஒவ்வொரு இது மாதிரி தலித் தன்னார்வலர்கள் பேசும்பொழுதும் சரி, மற்றபடியான ஒரு இது மாதிரியான அறிக்கைகளும் போது திமுக இது விடுதலை சிறுத்தைகள் சரி கட்டினா மட்டும் போதும், அதுக்காகத்தான் திமுக வந்து பிசிகா வச்சுட்டே இருக்கு, தலித்துகளுக்கு வந்து அநீதி நடக்கும் போதெல்லாம் அவர்களை சரி செய்து கொண்டு அவர்களை மட்டுப்படுத்திக் கொண்டே இருக்கிற மாதிரி குற்றச்சாட்டு இருக்கு. இது வந்து எங்கள் மீது காழ்ப்புணர்வு கொண்டவர்களுடைய கருத்து. ரஞ்சித்தேன்னா ரஞ்சித்தே சொல்லிட்டா இல்லை அம்பேத்கரே வந்து சொன்ன மாதிரியா? ஏங்க நீங்கள் ஒன்று இருங்க, நான் சொல்கிறது கேளுங்க. என்ன வந்து நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, யாராக இருந்தாலும் எங்கள் மீதான அப்படி ஒரு குற்றச்சாட்டு என்று சொன்னால் அது எங்களுடைய வளர்ச்சியை விரும்பாத, எங்களுடைய செயல்பாட்டை விரும்பாத வந்து தலித்து விரோத சக்திகள் தான் அந்த குற்றச்சாட்டை வைப்பாங்க. அல்லது எங்களுடைய இந்த வளர்ச்சி என்பது இன்றைக்கி விடுதலை சிறுத்தை இல்லைன்னா இந்த தலித்து மக்கள் பாதிக்கப்படுற செய்தியே கூட வெளியில் வராதுங்க. யார் சட்டமன்றத்தில் பேசுகிறா, யார் பொதுவெளியில் பேசுகிறா, இன்றைக்கி இந்த பிரச்சனைகள்லாம் வெளில வருது. உடனடியாக அங்கே மக்களுக்கு வந்து போய் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவை கொடுத்து அங்கே போராட்டத்தை நடத்தி இன்றைக்கி வந்து குறைந்தபட்சமாக அரசை செயல்பட செய்கிற ஒரு அழுத்தத்தை யாரால் கொடுக்க முடியும்னா விடுதலை சிறுத்தைகள் தான் கொடுக்குறாங்க. அதாவது என்னென்னா, ரஞ்சித்து அறிவித்த பேரணி இருக்கு இல்லையா, ரஞ்சித்து அறிவித்த பேரணி அவர் விருப்பத்துக்கு அறிவித்த பேரணி. அது அவர் ஒரு அமைப்பு வச்சுருக்காரு, அந்த அமைப்பின் சார்பில் அறிவித்த பேரணி. அதுக்கு நீங்கள்லாம் வாங்கன்னு சொல்லி அவர் அழைப்பு விடுக்கலாம், பொதுவான அழைப்பு விடுக்கலாம். அதுக்கு வந்து நாங்கள், அதாவது அவர் 20ஆம் தேதி இதை பேரணி வச்சாருங்க. அந்த 20ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம். இப்போ 20ஆம் தேதி பார்லிமெண்ட்டு தொடங்குது டெல்லியில். எங்கள் தலைவர் பார்லிமெண்ட்டுக்கு போகிறாரு, சரிங்களா? பார்லிமெண்ட்டுக்கு எங்கள் தலைவர் போகிறாரு. அங்கீகாரம் வந்து எங்களுக்கு கிடைச்ச பிறகு, அதாவது இந்த பேரழிவிலான அங்கீகாரம், அது சர்டிஃபிகேட் லேட்டாக தான் கொடுத்தாங்க. அங்கீகாரம் கிடைச்ச பிறகு நடைபெறுகிற முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அது. அந்த கூட்டத்தொடருக்கு வந்து 20ஆம் தேதியே அனைத்து கட்சி கூட்டம், காங்கிரஸ் தலைமையில் எதிர்கட்சிகள் தலைவர்கள் கூட்டம் நடக்குது. அந்த கூட்டம் 20ஆம் தேதி நடக்குது. 20ஆம் தேதி எங்கள் தலைவர் ஊரில் இல்லை. அப்போ ஊரில் இருக்காரா இல்லையா, தலைவர் வரணும்னு சொன்னாக்கா அவரை வந்து நீங்கள் அவைலபிளாக இருக்கிறீங்களா, நீ கலந்துங்கன்னு அவர் பேசினாரானா பேசலை. இல்லை எங்கள் தலைவர் அவைலபிலிட்டி கேட்டாரானா கேட்கல. எங்கள் தலைவரை நேரடியாக அழைப்பு விடுத்தாரானா அழைப்பு விடுக்கல. அவரும் சார்பாக அவர் அமைப்பு சார்பாக ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. அந்த அழைப்புக்கு நீங்களும் வாங்கிட்டு யாரோ ஒருத்தர்கிட்ட வந்து அவர் அமைப்பில் இருக்கிற யாரோ ஒரு தம்பிக்கிட்ட வந்து இன்விடேஷன் கொடுத்து எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி கொடுத்தாரு. அது வந்து எங்களை கட்டுப்படுத்தாது. இப்போ நாங்கள் என்ன செய்யலை, அதில் ஒரு திமுக அரசு மேலே தான் குற்றச்சாட்டு இருந்துச்சு. அரசுக்கு எதிராக வந்து ஒரு பேரணி தலித் இயக்கங்கள்லாம் நடத்துது. உங்கள் தலைவர் போகிறாரு போகல பிரச்சனை, அந்த யாரும் கலந்து கொள்ள போறேன்னு சொல்லிட்டாரு.
அங்கே தான் குற்றச்சாட்டு வைக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் யாரும் கலந்துக்கிற வேணான்னு சொல்லி அறிக்கை விடுறாரு. அங்கே தான் குற்றச்சாட்டு இருக்குது. நமக்கு எதிராக நம்மளோட உரிமைக்காக போராடும் பொழுது நம்மள இருக்க ஒரு அண்ணனவே வந்து முன்னாடி நிறுத்துறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இப்போ வேங்கவேலா இருக்கட்டும், இப்போ வந்து சிபிஐ விசாரணை பண்ணோம், முதல்வர் சந்திப்பினாடி நீதி விசாரணை மாறிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஒவ்வொரு கட்டத்துலையுமே வந்துட்டு காம்ப்ரமைஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த விசிகா வந்து தலித்துகள் பிரச்சனை காம்ப்ரமைஸ் ஆகிட்டே இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருக்குது. ஆகிட்டே இருக்கு நீங்கள் சொல்கிறீங்களா? குற்றச்சாட்டுகள் தலித் அமைப்பு அளிக்கிறாங்க. ஆகிட்டே இருக்குன்றீங்க. ஏங்க திருப்பி ஏதாவது வன்மத்தை கக்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. எவனாவது கக்குறான்னு நீங்களும் கக்கக்கூடாது. விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. அதாவது என்னென்னா, இன்றைக்கி நான் திருப்பி உங்கள்கிட்ட சொல்கிறேன், திருப்பி ஒரே செய்தியை நம்மளே பேச வேண்டிய அவசியமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்டே நான் பல முறை விளக்கம் சொல்லியிருக்கிறேன். நாங்கள் வந்து வேங்கவேல் விஷயத்தை வெளியில் கொண்டு வந்ததே நாங்கள். இன்றைக்கி வந்து மிகப்பெரிய போராட்டங்களை வந்து கையில் எடுத்தது நாங்கள். இன்னும் சிபிஐயில் கரெக்டாக சிபிஐ விசாரணையில் நீதி விசிகா உறுதியாக இருக்கா? இருக்கிறோமே, ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லையா? நாங்கள் என்ன பின் வாங்கிட்டோமா? முதல்வர் சந்திப்பிட்டா நீதி விசாரணை வேணும்னு கேட்டிருக்காங்க. அதுவும் அவசியங்க. நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. இப்போ நாங்குநேரி சின்னத்துறை தம்பி சின்னத்துறையும் தங்கச்சி வந்து சந்திராவும் பாதிக்கப்பட்டாங்கல்ல, அதுக்கு நீதி விசாரணை கேட்டோம்ல. அந்த நீதி விசாரணையில் நல்ல விஷயங்கள் தானே சந்துரு சொன்னார் நீதிபதி. இப்போ அப்படிப்பட்ட ஒரு உண்மையை வந்து வெளியில் வர்றதுல அந்த மாதிரி ஒரு கோரிக்கை எடுக்கிறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? நாங்கள் ஒன்றும் சிபிஐ விசாரணை கைவிடலையே. சிபிஐ இங்கே யார் கையில் இருக்குது? மத்திய ஒன்றிய அரசு கையில் இருக்குது. பிஜேபிக்காரன் ஒழுங்காக இருப்பானான்னு தெரியல, வந்து எங்களுக்கு தெரில. ஆனாலும் தமிழ்நாடு காவல்துறை மீது நம்பிக்கை இல்லைன்னே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இதை விட யாரும் ஒரு கூட்டணியில் இருந்துக்கிட்டு பேச முடியும்? நீங்கள் வந்து அந்த தலித்துகளே குற்றஞ்சாட்டுவதை ஏற்க முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். அந்த குற்றப்பத்திரிக்கை ஏற்க முடியாதுன்னு சொல்கிறோம். குற்றம் சாட்டப்பட்டிருக்க இந்த 3 பேரும் கைது பண்ணக்கூடாது, கைது பண்ணால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும்னு சொல்லியிருக்கேன். நானே கடந்த 10ஆம் தேதி நேரடியாக வேங்கவேலுக்குள்ளே போயிட்டு அங்கே போலீஸ் வந்து மக்களை வந்து ஒரு அடைச்சி வச்சுருக்கிறாங்க, சந்திக்க வந்து அனுமதியை மறுக்கிறாங்க, அவர்களை மன ரீதியாக அவர்கள் வந்து மிகப்பெரிய பாதிப்பை வந்து சந்திச்சிருக்கிறாங்க என்று நானே அம்பலப்படுத்தினேன். வெளியில் நானே காவல்துறை கண்டித்து போராட்டம் நடத்தி கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் நாங்கள் கைதானோம். இப்போ நாங்கள் அதே மாதிரி ஒரு திரும்ப முதல்வர் சந்திப்பில் கூட சொல்லியிருப்பார்ல இந்த விஷயத்த, அங்கே இருக்கக்கூடிய ஒடுக்குமுறைகள் காவல்துறையோட ஒடுக்குமுறை சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக. அப்புறம் இன்னும் இன்னும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த காவல்துறை கட்டுப்பாடு உடைய. அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நாங்கள் எங்கள் செயல்பாட்டில் உறுதியாக இருக்கமா இல்லையான்னு தான் நீங்கள் பார்க்கணும். அது வந்து அரசனுடைய வந்து செயல்பாடு இல்லையான்னு நீங்கள் முதலமைச்சர் தான் கேள்வி கேட்கணும். நாங்கள் எங்கள் செயல்பாட்டில் நாங்கள் உறுதியாக போராடுகிறோமா இல்லையா, வந்து நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோமா இல்லையா, மக்கள் பிரச்சனையில் தலித்துகள் பிரச்சனை நேர்மையாக நாங்கள் நடந்து கொள்கிறோமா இல்லையா, போராடுகிறோமா இல்லையா என்பதைத்தான் என்கிட்ட நீங்கள் பதில் கேட்க முடியுமே தவிர அவங்க ஏன் செய்யலைன்னா அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அதற்காக வந்து நீங்கள் ஏன் கூட்டணியில் இருக்கீங்க, நீங்கள் ஏன் கூட்டணி இருக்குன்னு இந்த கேள்வி பொருத்தமான கேள்வி இல்லை. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. சரிதானா? அது அப்படியும் நாங்கள் இது தொடர முடியாத சூழல் எப்போ வரும்னா வந்துச்சுன்னு சொன்னால் அப்போ நாங்கள் என்ன முடிவு எடுக்கணும்னு முடிவு பண்ணுவோம். இன்னும் இங்கே கேட்ட கேள்வி நாம் வந்து விட்டுறாதீங்க. இப்போ நீங்கள் ஒரு இயக்குனர் ரஞ்சித்து பற்றி கேட்டீங்க. அந்த அண்ணனையே வந்து எதிராக நிறுத்துகிறாங்க அப்படின்ட்டு. எதிராலாம் அண்ணனை நிறுத்தல, அண்ணனும் நிற்கலை. நல்லா புரிஞ்சுங்க. அதாவது என்னென்னா, நாங்கள் எங்கள் கட்சியினுடைய தோழர்களுக்கு தொண்டர்களுக்கு ஒரு அறைகூல் எடுக்கிறோம். நாம் நடத்துவோம், நாம் வந்து போராடுவோம், நம்ம நிலைப்பாட்டிலிருந்து நாம் பேசணும். அதாவது மற்றவர்கள் வந்து திட்டமிட்டு சில விஷயங்களை பண்ணுவாங்க, அதில் போய் வந்து நம்ம நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கே எதிராக பேசுவோம். அப்போ எங்களை வச்சுக்கிட்டு விடுதலை சிறுத்தைகளே எதிராக பேச மாட்டாங்களா? நாங்கள் வந்து ஒரு கூட்டணிக்குள் இருக்கிறோம். அந்த கூட்டணியில் வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு இல்லை. எங்கள் தலைவர் பல முறை சொல்லியிருக்காரு. ஏன் முதலமைச்சரே இப்போ அட்மிட் பண்ணியிருக்காரு, கூட்டணி இருப்பதால் முரண்பாடுகள் இருக்கக்கூடாது என்றல்ல, அது வந்து அவர்களுடைய உரிமைகளை விட்டு கொடுத்து விட வேண்டும் என்பதல்ல என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் வராது. அந்த ஸ்டேட்மெண்ட் எங்கேருந்து வருது? விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாட்டிலிருந்து வருது. இப்போ விடுதலை சிறுத்தைகள் விடாப்படியாக இப்போ வந்து போர்க்குணத்தோடு மக்கள் பிரச்சனைகள் உறுதியாக இருப்பதிலிருந்து வருகிறது. அப்போ அவரும் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு ஏன் இந்த கூட்டணி விடுதலை சிறுத்தை வெளில போன்னு சொல்ல முடியாதா? ஏன் விடுதலை சிறுத்தைகள் நீங்கள் அரசுக்கு எதிராக போராடுறீங்க, அரசை நீங்கள் வந்து விமர்சிக்கிறீங்க, நீங்கள் வெளில போங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லலை? இதையும் தாண்டி இந்த நாட்டுக்காக, இந்த மக்களுக்காக, தமிழ்நாட்டினுடைய மக்கள் நலனுக்காக சில புள்ளிகள் இருக்கிறது. அந்த புள்ளிகளுக்காக நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம். அதனால் வந்து
நான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை எதுவுமே கவனத்தில் கொள்ளாமல் நீங்கள் தான் தோன்றித்தனமாக வந்து நீங்கள் எடுத்தங்கவுத்தோன்னு ஏதாவது பேசுவீங்க, ஏதாவது செயல்படுவீங்க. அந்த செயல்பாடு நீண்ட கால நோக்குக்கு, மக்கள் நலனுக்கு, தலித்துகள் நலனுக்கு எதிராக இருக்கும். அங்கே போய் நீ நிற்காதன்னு சொல்கிறாரு. அது ரஞ்சித் நடத்துகிற பேரணிக்கு போகாதன்னு ஒரு வார்த்தை எங்கள் தலைவர் சொல்லலை. நல்லா புரிஞ்சுங்க. எங்களுக்கு தொண்டர்களை நாங்கள் எஜுகேட் பண்ணுறோம். எங்கள் தொண்டர்களை நாங்கள் வந்து அவர்களை வந்து மிகச்சரியான பாதை நடக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். அது அவங்களுக்கு எதிராக எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. எங்கள் தலைவர் வந்து அவர்களை எதிர்த்து செயல்படணுங்கிற அளவுக்கு இங்கே எங்கள் தலைவருக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை. இல்லை, அது நிகரானவர்கள்ன்றத விட இப்போ ரஞ்சித் வந்துட்டு இதுக்குள்ளே இங்கே இருக்கக்கூடிய தலித் அமைப்புகள் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளுடைய வளர்ச்சிக்காக இந்த கூட்டணியோட பொறுக்காமல் திமுகவை சாடுபடுறது போல பிஜேபியை சாடிக்கொண்டே இருக்கிறாரா? இல்லை, நீங்கள் அதாவது நாங்கள் வந்து யார் சாடினாலும் அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஏன் நாங்கள் சரியாக இருக்கிறோம், சரியாக பயணிச்சுக்கிட்டு இருக்கோம், சரியாக போவோம். யார் சாடினாங்க அதை சாடினா சாடிட்டு போகிறாங்க. எங்கள் யாரும் அது என்ன சாடாமல் இருக்கிறாங்க. அவர் சாடுறாரா இல்லையான்னு நீங்கள் அவர்கிட்ட போய் கேளுங்க. நான் அவர் ஏதாவது குறிப்பாக ஏதாவது கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்லுவேன் உங்களுக்கு. இல்லை, இப்போ அவர் சொன்ன அந்த தலித்துகள் தனித்தொகுதி எம்எல்ஏ எம்பியில் விடுதலை திருமாவளவன் வராரு, சிந்தனை செல்வன் வராரு, பனைய ரவி. அதுதான் நாங்கள் எக்ஸெப்ஷன் உங்கள்கிட்ட சொல்லிட்டேங்க. நாங்கள் எதுக்கு போராடலன்னு மட்டும் கேளுங்கன்ற. இல்லை, அதான் சொல்கிறேன். இப்போ இன்க்ளூடாக வர்றப்ப கிட்டத்தட்ட மறைமுகமாக பிசிக்காவை தாக்குறாரான்னு கேட்குறாங்க. இவங்க அவர் அப்படி இதுக்கு மேலே வேற பணிகள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு விஷயம் மறைமுகமாக தாக்குறாரான்னு கேட்குறேன். இல்லை, நீங்கள் ஒரு விஷயம் அவர் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா அவர் திமுகவில் இருக்கிற தலித் எம்எல்ஏ எம்பிக்களை கேட்குறாருன்னு நினைக்கிறேன். அண்ணா திமுகவில் இருக்கிற தலித் எம்எல்ஏ எம்பிக்களை கேட்குறாரு. காங்கிரஸில் இருக்கிற தலித் எம்எல்ஏ எம்பிக்களை கேட்குறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம்னா அவர் சொல்கிறது எங்களுக்கு பொருந்தாதுங்கிறது நான் உறுதியாக இருக்கிறேன், தெளிவாக இருக்கிறேன். அதனால் வந்து இதையும் சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொன்னாலும் அது பொருந்தவும் பொருந்தாது. காரணம் என்னென்னா நாங்கள் எந்த பிரச்சனைக்கு போராடாமல் இருக்கிறோம், எந்த பிரச்சனைக்கும் உறுதியாக இல்லாமல் இருக்கிறோங்கிறத சொன்னீங்கன்னா நான் சொல்லுவேன். அப்படி பொத்தாம் பொதுவாக சொல்ல முடியாது. நாங்கள் அனைத்து பிரச்சனைக்கும் முகம் கொடுக்குறோம், அனைத்து பிரச்சனைக்கும் போராடுறோம். அதுக்கு தலித் மக்களுடைய வந்து எதிர்கொள்கிற சாதிய பிரச்சனை நாங்கள் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்வதில்லை. நாங்கள் வாக்குக்காக வந்து கொள்கையை கைவிடுபவர்கள் இல்லை, வாக்குக்காக நாங்கள் வந்து மக்களை வந்து கைவிடுபவர்கள் இல்லை. நாங்கள் உறுதியாக தான் இருக்கிறோம். எதுவுமே சொல்ல முடியாதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னா உங்களை கூட கேட்குறேன். நாங்கள் எண்ணத்தில் நாங்கள் தவறி இருக்கிறோம், எதுவுமே கிடையாது. அதனால் அவர் சொல்கிறது எங்களுக்கு பொருந்தாது. அவர் மற்ற கட்சியில் இருக்கிறவங்கள சொல்லுவார். அதுக்கு காரணம், அடிப்படையாக காரணம் உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு விளக்கம் சொன்னேன். நன்றி. நன்றி.